இன்னைக்கு இருக்கிற அவசரமான உலகத்துல நாம எல்லாருமே ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். காலையில கண் முழிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் வெற்றி, பணம், குடும்பம்னு பல பொறுப்புகள் நம்மளை எப்பவுமே துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஓட்டத்துல நாம மிக முக்கியமா மறந்து போன ஒரு விஷயம் என்னன்னா மன நிம்மதி. நாம எல்லாத்தையுமே இதுக்காக தான் செய்யறோம். மன நிம்மதி, எல்லா விஷயமும் சரியா நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளோட முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு மன நிறைவோட ஒரு வாழ்க்கை. ஆனா இங்க உண்மையிலேயே என்ன நடக்குது? நாம இந்த மன நிம்மதியை, அது தர்ற மன அமைதியை தொலைச்சிட்டு நாம இவ்வளவு தூரம் ஓடி நம்மளால என்ன விஷயங்களை உருவாக்க முடிஞ்சது? இந்த கேள்வி நம்ம ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையும் சுலபமா நடத்தக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு நாம ரொம்ப சுலபமா மாற முடியும்னா எப்படி இருக்கும்? அதை பத்தி தான் இந்த காணொளியில நாம முழுமையா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் கேளுங்க. வணக்கம், நான் தேவா. நம்மளோட வாழ்க்கையே எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான். எதை ஆழமா நம்புறோமோ அதுவாவே நாம மாறும். ஆனா இந்த சிந்தனைகள் எல்லாத்தையுமே நாம விழிப்புணர்வோட தான் தேர்ந்தெடுக்கிறோமா, நிதானமா சிந்திச்சுதான் உருவாக்குறோமா? இதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல நாம தவற விடுறதுனாலதான் வாழ்க்கை ஏதோ விபத்து போல நடக்குது. இந்த விஷயங்களை சரி செஞ்சா நம்ம வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்குங்கிறத இப்ப நீங்க பார்க்க போற விஷயங்களும், இதை தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ண போற அந்த முயற்சியும் உங்களுக்கு உண்மை என்னங்கிறத காட்டும். 21 நாட்கள், 5 வாக்கியங்கள். இதை நீங்க சரியான முறையில, அதாவது நிதானமா உங்களால சிந்திக்க முடியும்னா, அதை உணர முடியும்னா, உங்க வாழ்க்கையில இது எவ்வளவு மாற்றங்களை உருவாக்குதுங்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த 5 வாக்கியங்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதை எப்ப செய்யணுங்கிறத பத்தி பார்ப்போம். எப்படி செய்யணுங்கிறத கடைசியா சொல்றேன். இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி, எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நீங்க தூங்க போறதுக்கு 10 நிமிடங்கள் முன்னாடி நீங்க இந்த 5 வாக்கியங்களை மனசார உங்களுக்குள்ள சிந்திக்க தொடங்குனீங்கன்னா இது ஏற்படுத்துற மாற்றம் அளப்பரியது. ஏன் இந்த நேரம்? அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா ஆல்பா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல மனசு முழுமையான ஒரு விழிப்புல இருக்கும். ஆனா பெருசா எந்த சிந்தனைகளும் இல்லாம அமைதியா இருக்கும். இந்த ஒரு அமைதியான நேரத்துல சிந்திக்கப்படுற சரியான சிந்தனைகள் அதோட விளைவை கண்டிப்பா அடைஞ்சே தீரும். அப்படிப்பட்ட தருணத்தையும் நல்ல உணர்வுகளை கொடுக்கக்கூடிய வாக்கியங்களையும் சேர்த்து நாம நம்ம வாழ்க்கையை உருவாக்க போறோம். வாங்க இப்ப அந்த 5 வாக்கியங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். முதல் வாக்கியம், நான் இன்னைக்கு என்னால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சேன். நான் இன்னைக்கு என்னால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சேன். ஏன்னா பல நேரத்துல நாம தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன தப்பு நடந்தது, யார் என்ன பண்ணாங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள், ஏன் இவங்க இதை பண்ணாங்க, நமக்கு ஏன் இது இப்படி நடக்கல, இதை சரி செய்யறதுக்கு நாம என்ன பண்றது, நாளைக்கு இந்த வேலையை நாம எப்படி பாக்குறது, நாளைக்கு இவங்களை எப்படி ஃபேஸ் பண்றது, இந்த மாதிரியான நமக்கு எதிர்மறை உணர்வுகளை தரக்கூடிய சிந்தனைகளை தான் அதிகமா சிந்திச்சுக்கிட்டே தூங்க போறோம். ஆனா இந்த வாக்கியம் நீங்க இன்னைக்கு என்ன பெஸ்டா பண்ணீங்கிற கவனத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாக்கியத்தை சொல்லும் போது உங்களுக்குள்ள தானாவே என்னென்ன விஷயங்களை என்னால சிறப்பா செய்ய முடிஞ்சதுங்கிற கவனம் உங்களுக்கு வரும். அந்த கவனம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம போயிருக்கலாம். ஆனா ஒரு 10-15% நாம முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை நம்மளால பார்க்க முடியும். எல்லாமே படிப்படியா தானே நடக்கக்கூடியது. அதோட நம்ம முயற்சியை, அது 1% இருந்தாலும் நாம அங்கீகரிக்கலைன்னா, நாம அது நல்லா நடந்திருக்குன்னு கவனிக்கலைன்னா, நாம முன்னேறிக்கிட்டு இருக்கோங்கிறதே நமக்கு உணர முடியாது. நாம இல்லாததை பார்த்து எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு தேவையில்லாத எதிர்மறையான வேதனைகள்லையும் வழிகளையும் உணர்ந்துகிட்டே இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நாளுக்கு நாள் நாம முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். அதை நினைவுபடுத்துறது தான் இந்த வாக்கியம். நான் இன்னைக்கு என்னால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சேன். மனசார இதை சொல்லிட்டு, இதை சொல்லும் போது உருவாகிற அந்த கவனத்துல எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு நிம்மதியா நீங்க தூங்க போகலாம். 2வது வாக்கியம், என் வாழ்க்கையில உள்ள எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். இது உண்மையிலே ஒரு அற்புதமான வாக்கியம் சொல்லலாம். நன்றி உணர்வு இல்லாம நம்ம வாழ்க்கை செழிப்படையாது. அது உடல்நிலையாகட்டும், மனநிலையாகட்டும்.
பொருளாதாரம், உறவுகள், வெற்றி, இப்படி நாம் எதை நோக்கி பயணிச்சாலும் நன்றி உணர்வு இல்லைன்னா அந்த பயணம், அந்த பாதை செழிப்படையாது. நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் விஷயங்கள் இல்லை. ஆனா எப்பவுமே நம்ம மனசு இந்த கொஞ்சம் விஷயங்கள் இல்லாதது மேலதான் கவனம் செலுத்தி அது பின்னாடியே ஓடி இருக்கிறத கூட அனுபவிக்காது. இதனாலேயே நமக்கு பற்றாக்குறைங்கிற விஷயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த பாக்கியம் நாம எவ்வளவு நல்லா இருக்கோங்கிறத நமக்கு சுட்டி காட்டும். நாம அவ்வளவு நல்ல விஷயங்களை வச்சிருக்கோம். இன்னைக்கு சாப்பிட சாப்பாடு கிடைச்சது, உடுத்த துணி கிடைச்சிருக்குது, இருக்க இடம் கிடைச்சிருக்குது. அடிப்படையான தேவைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நமக்கு நிறைவேறி இருக்குது. இதெல்லாம் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய எதிர்பாராத விஷயங்களும் நடந்திருக்கும். நல்ல விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்திருக்கும். ஆனா எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு சில புரிதல்களையும் நாம முன்னேறி செல்றதுக்கான மன உறுதியையும் நமக்கு கொடுத்திருக்கும். அவையெல்லாம் நாம அடுத்த கட்டத்துக்கு போற படிக்கட்டுகளா மாறி இருக்கும். அப்போ எந்த வகையில பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லாமே நம்ம நன்மைக்காக நடந்திருக்குங்கிறத இந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்தும். என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்துக்கும் நான் மனசார நன்றி சொல்றேன். இதுதான் உங்க 2வது மந்திரம். 3வது வாக்கியம், நான் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கேன். நான் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாம ரொம்ப வேகமா செயல்படுறோம். நம்மளுடைய செயல்கள் வேகமா இருக்கோ இல்லையோ, நம்ம மனசு ரொம்ப வேகமா இருக்கு. மனசோட இந்த வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாம உடல்ல எப்பவுமே ஒரு பதற்றம், பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொரு செல்கள்லையும் அது வெளிப்படுது. எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது கூட அமைதியான சூழல்ல இல்லாம ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்றத நம்மளால உணர முடியும். அதுக்கு காரணம் மன அமைதி இல்லாததுதான். அப்போ நாம இந்த வாக்கியத்தை சொல்லும் போது மன அமைதியும் ஆரோக்கியமும் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம கவனத்துக்கு வரும். அப்படி நம்ம கவனத்துக்கு வந்துருச்சுன்னா நாம மெதுவா நம்மளை நாமளே ஆசுவாசப்படுத்திக்க ஆரம்பிப்போம். இதனால மன அமைதியும் உடலோட அந்த பதற்றம், அந்த பரபரப்பு இதெல்லாம் குறைஞ்சு அது கொஞ்சம் தளர்வு நிலைக்கு வரும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரோக்கியம் இல்லாம எதுவுமே கிடையாது. சுவர் இல்லாம சித்திரம் இல்லை. நம்ம எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயத்த உருவாக்கிக்கிட்டு இருந்தாலும், ஆரோக்கியம் ஒரே ஒரு நாள் நாம் நினைச்ச மாதிரி இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். அந்த அளவுக்கு ஆரோக்கியம் முக்கியமானது. வாழ்க்கையே அதுக்குள்ளதான் இருக்குது. அந்த நிம்மதி இல்லைன்னா வேற எதுவும் வாய்ப்பு இல்லை. அப்போ இதை நாம நினைவுபடுத்திக்க வேண்டியதும் இதை தளர்வுபடுத்திக்க வேண்டியதும் அவசியமானது. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கும் உணர வைக்கிறதுக்கும் இந்த வாக்கியம் உங்களுக்கு உதவும். நான் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கேன். இதை நீங்க மனசார சொல்லும் போது கொஞ்சம் நிம்மதியா உணர்வீங்க. அதுவும் நீங்க தூங்க போறதுனால இன்னும் தளர்வா உணர்வீங்க. காலையில எழுந்திருக்கும் போது ஒரு நல்ல புத்துணர்ச்சி உங்க உடம்புல உங்களால ஃபீல் பண்ண முடியும். உடல்ல புத்துணர்ச்சி இருந்தா மனசுலயும் இயல்பாவே ஒரு நல்ல உணர்வு. இது அவசியமா நமக்கு தேவையானது. இதுதான் உங்களுடைய 3வது மந்திரம். இன்னும் 2 வாக்கியங்கள் என்னங்கிறதையும் அதை எப்படி செய்யணுங்கிறதையும் நாம அடுத்த பாகத்துல பார்ப்போம். தொடர்ந்து இணைஞ்சே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்லோட லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சிறந்த விஷயங்கள் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நன்றிகள் கோடி.